மருமோளை சமையல்லாம் முடிச்சாச்சா? என்ன குழம்பு வச்ச? அத்தை, இந்த வாரமான காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு. அதான் கொஞ்சோண்டு கிடந்த கீரையை மட்டும் வச்சு ரசம் வச்சு பொரியலாம் வச்சுருக்கேன் அத்தை. என்ன மருமோளை, ரசமும் கீரையும்னா தொண்டையில் இறங்காத. அத்தை, எனக்கும் தான் தொண்டையில் இறங்காது அத்தை. வேற என்னத்தே செய்ய? எப்படியாவது சமாளிக்கணும்ல அத்தை. ஐயோ, மாமியாருக்கு என்னாச்சு? மோப்பம் முடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, ஒருவேளை வெறி நாயை தான் கடிச்சு போட்டா அத்தைய? அந்த நாய்க்குள்ள குணமெல்லாம் அத்தைக்கு வந்துருச்சா? அத்தே அத்தே, உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அத்தே? எனக்கு என்ன மருமோளை, நான் நல்ல கல்லு துண்டு போல நல்லா தானே இருக்கேன். நீங்கள் கல்லு கணங்காக தான் அத்தை இருக்கிறீங்க. என்னன்னா ஒரு மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கீங்கள, அதான் உங்களுக்கு ஏதோ ஆயிட்டோன்னு பார்த்தேன். மருமோளை, உனக்கு வாசம் எதுவும் வரலையா? என்ன வாசம் அத்தை? பக்கத்து வீட்டுக்காரி மீன் பொரிக்கா, மீன் குழம்பும் வச்சிருக்கான்னு நினைக்கேன். உனக்கு வாசம் வரலையா? எத்தே, ஆமாம் ஆமாத்தே, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வாசம் குப்பு குப்புன்னு வருது. அவ கொடுத்து வச்ச மகராசி. அவ இன்னைக்கு நல்ல மீன் பொரிப்போம் மீன் குழம்பு வச்சு ஒரு வெட்டு வெட்டுவா. யாத்தே இப்படி பெருமூச்சு விட்றிய? ஒரேடியாக மூச்சை விட்றாதுங்க அத்தே, பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் விட மாட்டேன். நான் 100 வயசு தாண்டி வரைக்கும் இருப்பேன். அதானே பார்த்தேன். 100 வயசு வரை இருந்து ஏன் உசுரை வாங்கட்டாமா? மருமோளை மருமோளை, என்னத்தே கூப்பிட்டீங்களா? என்னமோ உசுரை வாங்குறேன்னு அங்கே மாதிரி திரும்பி இருந்து புலம்பிட்டு இருக்க. என் காதில் கேட்கலன்னு நினச்சியோ? கேட்டுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. உங்களுக்கு 100 வயசு வரை உங்கள் ஆயுசு இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் அத்தே. மருமோளை, இப்படியா நீ வேண்டன? எவ்வளோ அன்பா இருக்க நீ என் மேலே. இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. அத்தை, நீங்கள் அழாதுங்க அத்தை. நீங்கள் ரசமும் கீரை கூட்டும் சாப்பிட்றதுக்காக வருத்தப்படுத்தானே அத்தை இப்படி அழுறீங்க? அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாமியார் ஆசையை நிறைவேற்றாத மருமக இருந்து என்னத்துக்கு அத்தை? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. எங்க மருமோளை போறா? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, இப்போ வாரேன் அத்தை. மருமோளை, எங்க போற? இருங்க அத்தை, வெற்றியோட வாரேன். வெற்றியோட வருவாளா? அப்ப சந்தோஷம்தான். எப்பப்பா, மீனை வாங்கிட்டு வந்து வெட்டி கழுவி பொறிச்சு கறி வைக்கக்குள்ள ஒரு வழி ஆயிட்டு. செத்த நேரம் உட்காருவோம் இதில். அப்பா, பரிமளாக்கா, வா சின்ன பொண்ணு வா. ஏக்கா, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ என்னவோ ஏதோன்னு நினச்சிட்டு வந்தேன்க்கோ. நான் எங்கே போவா, வீட்டில் தான் இருக்கேன். சின்ன பொண்ணு, நேற்று அந்திக்கு கருக்கல்ல ஒன்று வீட்டிலையே காணல, எங்கே போன நீ? என் வீட்டுக்காரர் கூட கொஞ்சம் கடைக்கு போயிருந்தேன்க்கோ. என்னாச்சுக்கா, என்னாச்சு, என்ன விஷயம்? நேற்று அந்த கீதாவுக்கும் கோகிலாவுக்கும் பயங்கர சண்டை. ஆமாக்கா, நேற்று எங்கள் மாமியார் வேற சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நானும் பாதி கேட்கலக்கா, காது கொடுத்து சரியாக கேட்கல. ஏன்னா எங்கள் மாமியார் கேட்டது பாதி கேட்காத பாதி அதுவும் இதுன்னு சொல்லும் பார்த்தியலா, அதனால தான். சொல்லுங்கக்கா, என்ன சண்டைன்னு? அவள் வீட்டு குப்பை இவ வீட்டு வாசலில் வந்து கிடந்துச்சான். சண்டைன்னா சண்டை, குடுமி இப்படி சண்டைலாம் நடந்துச்சு. குடுமி இப்படி சண்டையா? யாருக்கு அடி விழுந்து? 2 பேரும் மாறி மாறி போட்டதில் யாருக்கு அடி விழுந்துன்னு தெரியல, ஆனால் 2 பேருக்கும் அடி விழுந்திருக்கும். அப்படியாக்கா? எக்கோ பிரியா, வாம்மா வா. சின்ன பொண்ணு, நீ எங்கே தான் இருக்கிறியா? ஆமாக்கா. எக்கோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று நடந்த சண்டை தானே சொல்கிறேன்? ஆமாக்கா, 2 பேரும் அடிபிடி போட்டு 2 பேரும் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் போய் கிடக்காள்வலாம். இந்த கதை எனக்கு தெரியாத. ஏக்கா, எந்த ஆஸ்பத்திரியிலக்கா இருக்காங்க? ஏன் சின்ன பொண்ணு, நீ பார்க்க போகிற? இல்லைக்கா, தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்டாமாக்கா நம்ம தெருவில் இருக்கும்போது. ஏக்கா, கொஞ்சோல இஞ்சி இருந்தனா தாங்கக்கா. எங்கள் வீட்டுக்காரரு கோழி வாங்கிட்டு வந்தார், அதான் கொஞ்சோல கோழி குழம்பு வச்சிடலான்னு பார்க்கேன். அது இஞ்சி மட்டும் வாங்கிட்டு வராமல் வந்துட்டாருக்கா. கொஞ்சோல இஞ்சி கொடுங்கக்கா. இஞ்சியா? ஆமாக்கா, ஒரு சின்ன துண்டு தந்தா போதுக்கோ. சரி, எடுத்துகிட்டு வரேன். ஏக்கா, அப்படியே வரும்போது கொஞ்சோல மல்லிகீரையும் 2 வெள்ளை கூட சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருங்கக்கா. சரி. எம்மா, இவ சரியான ஆள் தான். சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு அப்படி பார்க்கா? ஏக்கா, அந்த அண்ணன்ட்ட வரும்போது சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேண்டியதுனக்கா. கடையில் கோழி மட்டும்தான் இருந்தா சின்ன பொண்ணு, வேறு எதுவுமே இல்லையா சின்ன பொண்ணு? பக்கத்து கடைக்காரரு அடைச்சிட்டு போயிட்டாரு சின்ன பொண்ணு, அதனால தான் வாங்கிட்டு வரலையா. அப்படியா? இந்த அம்மா மல்லிகீரை கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்குது. இருக்கட்டுக்கா, கொஞ்சம் வாசத்துக்கு தானே, பரவாயில்லக்கா. கொஞ்சம் வாசத்துக்கு தானேன்னு சொல்லி அவ்வளோத்தையும் ஆட்டையை போட்டுட்டாலே. சரிக்கா, போயிட்டு வரேன்னா. சின்ன பொண்ணு, போயிட்டு வரேன்னா. நீ ஆறாயிரத்துக்கு கோழியை வேற குழம்பு வச்சு கொடுக்கணும், இல்லைன்னா எங்கள் மாமியார் வேற சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். யார்? உங்கள் மாமியார். உங்களை சத்தம் போட்டால் அது அழுதுருமே.
போ சின்ன பொண்ணு, உனக்கு எப்போவுமே கிண்டல் தான். சரி வாரேன்னா. ஏக்கா என்னக்கா இதெல்லாம்? இவ கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்கிறாங்க. இவ இப்படி தான் வெள்ளைக்கூடு இஞ்சிம்பாய் எல்லாத்தையும் கிடைச்சல வாங்கிட்டு போயிடுவாக்கா. வேற என்ன செய்ய சின்ன பொண்ணு? கேட்டு வரும்போது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் பக்கத்து வீட்டில் ஒரு பொருள் கேட்கணும்னா 10 நேரம் யோசிப்பேன்க்கா. அப்படியே மெதுவாக வந்தா அங்கே சண்டை இங்கே சண்டை அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையில் சாலங்காட்டி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாளே. ஜகஜால கில்லாடிக்கா இவா. அடுத்த வீட்டு கதையை புரணி பேசுறதுலேயே இவ பெரிய ஆளுக்கா. இவ ஜுவாலியே இதாங்க்கா. ஆமாம் சின்ன பொண்ணு, இவளும் பக்கத்து வீட்டுக்காரி அன்னைக்கு போட்ட சண்டை கணக்கு கிடையாது பார்த்துக்க. என்ன எடுத்துக்கிடுங்கக்கா, நான் பக்கத்து வீட்டு கதையை பற்றி பேசவே மாட்டேனே. நமக்கு எதுக்குக்கா பக்கத்து வீட்டு கதையும் சண்டையும்? ஆமாம் சின்ன பொண்ணு, அதுவும் சரிதாம்மா. ஏக்கோ என்ன குழம்புக்கா வச்சிய? நல்ல வாசம் அடிக்க குபு குபுன்னு. நான் இன்னைக்கு நல்ல விளை மீன் வாங்கி கறி வச்சேம்மா. ஒரு கொஞ்சோண்டு பொரிச்சேன் பார்த்துக்கோ. அப்படியாக்கா? என்ன வாசம்! இன்னும் வாங்கிட்டு போகிறாள் இவ. எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் அதை கொண்டாக்கா இதை கொண்டாக்கா அப்படின்னு வந்து கேட்பா. உங்கள் வீட்டில் வந்து கேட்பாளா? நான் இருக்கும்போது எதுவும் கேட்டு வராதுக்கோ. எங்கள் மாமியார் இருக்கும் பற்றியில அந்த நேரம் பார்த்து கேட்டு எதையாவது வாங்கிட்டு போயிடக்கோ. வாசியிலே குடும்பம் நடத்திடுவா. ஆனால் நான்லாம் அப்படி இல்லைக்கா. கொஞ்சோண்டு குழம்பு வாங்கினா கூட 10 நேரம் யோசிப்பேன்க்கா. அடுத்த வீட்டில் பச்சை தண்ணி குடிக்கணுன்னா கூட 10 நேரம் யோசிக்கக்கூடிய ஆளுக்கா நான். ஆமாம் சின்ன பொண்ணு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏக்கா குழம்பு இறக்கியாச்சா? ஆமாம், இப்போ தான் இறக்கி வச்சேன். அக்கா நான் எல்லாம் யார் வீட்லேயும் குழம்பெல்லாம் வாங்கவே மாட்டேங்க்கா. ஆனால் உங்கள் வீட்டு குழம்பு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துடுங்க. வாசம் வேறு 8 வீட்டுக்கு மணக்குவா. அதான்க்கா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்காக கேட்க மாட்டேங்க்கா. எங்கள் மாமியார் இருக்குல்ல, கொஞ்சோண்டு குழம்பு இருந்தால் திங்கும். எங்கள் வீட்டில் நான் கீரையும் ரசமும் தாங்க்கா வச்சுருக்கேன். மீன் குழம்புனா அது கொஞ்சோண்டு இறங்கும். அதனால தாங்க்கா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு குழம்பும், ஒரு துண்டு மீனும், ஒரு துண்டு பொரிச்ச மீனும். ஒரு துண்டு போதும்க்கா, ஒரு துண்டு பொரிச்ச மீன் போதும்க்கா, ஒரே ஒரு துண்டு. வயசான காலத்தில் உன் மாமியாரும் ரசமும் கீரையும் வச்சு அது எப்படி திங்கும்? சரி கொண்டு வரேன். எப்பா கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிக்குள்ளே என்ன பாடுபட வேண்டியிருக்கு. சின்ன பொண்ணு இந்தா. ஏக்கோ என்னக்கா இதெல்லாம் பெரிய துண்டாக போட்டு குழம்பு வேற நிறைய வச்சு கொடுத்துருக்குறிய, பொரிச்ச மீன் வேற நிறைய வச்சுருக்குறிய. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, குழம்பும் இருக்குது பொரிச்சதான் இருக்குது. ஏக்கோ மறுபடியும் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்கக்கோ. நான் யார் வீட்லேயும் ஒரு காப்பி ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்க்கா. நான் உங்கள் வீட்டில் என்னென்னால தான் வாங்கிட்டு போகிறேங்க்கோ. வேறு யார் வீட்லேயும் எதுவும் வாங்க மாட்டேங்க்கோ. அதான் தெரியுமே சின்ன பொண்ணு. அதான் தெரியுமில சின்ன பொண்ணு. சூடாகிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போ. உன் மாமியார் கொஞ்சோல போட்டு கொடு. எனக்குன்னு நான் எதுவுமே வாங்க மாட்டேங்க்கா. எல்லாம் எங்கள் மாமியாருக்கு தான். போயிட்டு வரேங்க்கோ. சரிம்மா. வெற்றியோட வரேன்னா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணலை. பேசாமல் ரசமும் கீரை குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். எத்தே மருமோளை என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியலையா அத்தே? மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, உங்களுக்கு பிடிச்சது அத்தே. நல்லா கொதிக்குது அத்தே. என்ன மருமோளை இவ்வளோ காலம் வாங்கிட்டு வந்திருக்கா? 1 2 வாங்கிட்டு வர வேண்டியதானே மருமோளை? இத்தனை வாங்கிட்டு வந்திருக்கா? அத்தே அதெல்லாம் பற்றி எதுக்கு யோசிக்கிறிய? சோத்தை போட்டு கொண்டு வரேன். மீன் குழம்பையும் வச்சு மீன் பொரிச்சதையும் வச்சு ஒரு வெட்டு வெட்டிடுங்க. சரி மருமோளை, இப்படி ஒரு மருமக கிடைக்கணும் என்ன தவம் செஞ்சேனோ.